புதுவை மின்துறையில் கடந்த 14ஆம் தேதியன்று மாலை முதலியார்பேட்டை இயக்குதலும் மற்றும் பராமரிப்பு பிரிவில் மின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த முருகையன் ஒயர்மேன் அவர்கள் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்து விட்டார். அமரர் முருகையன் மறைவை ஒட்டி இன்று மின்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. அன்றைய தினமே காலை 11 மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டமும் மின்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் நடத்தப்பட்டது. அப்போது மின்துறை தனியார் மய மற்றும் கார்ப்பரேஷன் மய எதிர்ப்பு போராட்ட குழுவினர் மின்துறையில் 850க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருப்பதன் காரணத்தினால் வேலைப்பளு அதிகரித்து உள்ளது. இதனால் மன உளைச்சல் ஏற்படுகிறது. மேலும் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக சமீப காலமாக தொடர்ந்து பல மின் விபத்துகள் ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தனர். புதுவை அரசும் மின்துறை நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் நிரப்பக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மின்சார விபத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பினை வழங்க வேண்டும். மேலும் அக்குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலை உடனே வழங்க வேண்டும் என்று கூறினர்.